அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அடடடடா, என்ன அருமையான நிகழ்ச்சிங்க அது. அவ்வளோ உணர்வு பூர்வமாக அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்கள்லாம் அரசு கொண்டு வந்த திட்டங்களாலெல்லாம் பலனடைஞ்ச மாணவ மாணவிகள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பார்க்குறப்போவே ஆனந்த கண்ணீரும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு பேரும் பேசுகிறத பார்க்குறப்போவே நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டுடைய அரசியலும் தமிழ்நாடு அரசும் இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். கல்விக்கு செய்கிற தொண்டு அப்படின்னா இதுதாங்க. ஆனால் நம்ம பனையூர் பண்ணையார் சும்மா பாராட்டு விழாங்க. எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறது ஏதோ கல்விக்கு செஞ்ச மிகப்பெரிய தொண்டு மாதிரி பேசுகிறாங்களே. இதல்லவா கல்விக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு. நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை பார்த்தாவே தெரிய வேண்டாமா கல்விக்கு யாரு மிகப்பெரிய தொண்டு செஞ்சிருக்காங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற பெயர்ல வெறும் பாராட்டு விழா நடத்தி அதை வச்சு தனக்கென்று ஒரு புகழையும் தன்னுடைய கட்சிக்கென்று ஒரு அரசியல் ஆதாயத்தையும் தேடிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியது யார் யார் அப்படின்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இந்த விழா நடந்து முடிஞ்சது தாங்க உண்டு. ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு ஈகோ சிஸ்டம் இருக்கும் தெரியுமா. திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அரசு விழான்ற பேர்ல அரசுடைய பணத்துல இருந்து திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுதுகிட்டு இருக்கானுங்க. மேற்கொண்டா என்ன தப்பு? உண்மையாகவே பலன் பெற்ற மாணவ மாணவிகள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பலன் பெற்ற மாணவர்கள்லாம் அவங்க எப்படியெல்லாம் கடந்து வந்தாங்க, அவங்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், திமுகன்ற கட்சி அவங்களுக்குலாம் எந்த அளவு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லட்டுமே, மக்களுக்கு தெரியட்டுமே. இல்லை என்ன இப்போ திமுகவை நெகட்டிவாக மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணணும் மக்களுடைய மனசில், பாசிட்டிவாக எதுவுமே போய் பதிஞ்சிடவே கூடாது இவனுங்களுக்கெல்லாம். இந்த விழாவிற்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்தாங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாருன்றதை பாருங்க. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடுத்த கல்வியாண்டு முதல் தெலுங்கானால செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் எவ்வளோ மகத்தான திட்டங்கள், எந்த அளவுக்கு அடுத்த ஸ்டேட்டெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுது. தெலுங்கானாவுடைய சிஎம் இன்ஸ்பயர் ஆகிறாரு, பஞ்சாப் மாநிலத்துடைய சிஎம் இன்ஸ்பயர் ஆகிறாரு. அந்த அளவுக்கு அடுத்தவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் எங்கள் ஊர்லேயும் கொண்டு வரோம்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அருமையான திட்டங்கள். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு என்ன இது ஃப்ரீ பஸ்னா என்ன இது 1000 ரூபா என்ன இதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருண்டுக்கிட்டே கிடக்குறானுங்க. யாரு? ஆமைகள், அணில் குஞ்சுகள், கரப்பாம்பூச்சி குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள், இந்த மாதிரி எல்லா குட்டிகளும் கிடந்து உருண்டுகிட்டே கிடக்குது. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடா அந்த அம்மாவுக்கு காது கேட்காதாங்க. இவங்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக காசு கிடைக்கும் இல்லையா, அந்த காசுலேருந்து மாதம் காசு சேர்த்து வச்சு அந்த அம்மாவுடைய மகளான அந்த பெண் இவங்களுக்கு அந்த காது கேட்குற மிஷின் இருக்கு இல்லையாங்க, அது வாங்கி கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்குது. சும்மா சொல்லுவாங்கல்ல, இந்த 1000 ரூபா என்ன செஞ்சிடும், இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறதுனால என்ன செஞ்சிடும், என்ன மாற்றம் நடந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இந்த ப்ரிவிலேஜ்டான ஆட்களுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனால பலன் படக்கூடிய மக்கள் ஏராளமானவங்க. அதனால எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் மாறும், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவுகளை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இதுதாங்க தமிழ்நாடு. தமிழ்நாடுனா என்ன? இதுதான் தமிழ்நாடு. கல்விக்கு எல்லாருமே பாருங்க, கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம் நம்ம மாநிலம் அப்படின்றத இங்கிருந்தே நம்ம பார்க்க முடியும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற டைட்டிலில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதே அந்த டைட்டிலே சொல்லிருச்சு. தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டு மக்கள்னா யாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் தான் பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்றது தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய கோல். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது படிச்சிடணும்டா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய கோல். உங்ககிட்ட சார் நீங்க பேசுங்க சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். வாங்க.
புதுமை பெண் திட்டத்துல எத்தனையோ நல்லது நடந்திருக்கு. ஒழுங்கா படிச்சு முன்னேறின ஒரு பெண்ணுக்கு இதோ அந்த இடத்திலேயே ஒரு நல்லது நம்மளுடைய சிஎம் செய்ய போறார். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க அதை பாக்குறதுக்கே. என்ன அருமையான காணொளிங்க, பார்க்கவே வந்து பொறாமையா இருக்கு நமக்குலாம். அடடடடா, உணர்வு பூர்வமாக குழந்தைகளை, தமிழ்நாட்டு குழந்தைகளை தன் வீட்டு குழந்தை போல பார்த்து அந்த குழந்தைகளுக்காக வந்து சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அந்த குழந்தைங்க படிப்பில் முன்னேறி இன்றைக்கி நல்ல நல்ல நிலைமைகளுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அதில் சந்தோஷப்பட்டு உச்சி முகர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுக்குறார். அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே அரிதான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குது. ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படிச்ச 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்திருக்கீங்க, இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும், நல்ல வேலையில டாப் பொசிஷன்ல போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும். உலகம் ரொம்ப பெருசு. உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கணும். நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். இதுதான் ஒரு பண்பட்ட தலைவருக்கான பேச்சு. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். சும்மா வந்து நீட்டு மட்டும்தான் படிப்பா அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் நியூயார்க்ல படிக்கிறாங்க, ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியுடைய மகள் தைவான்ல படிக்கிறாங்க, ஒரு நெசவு தொழிலாளியுடைய மகள் வந்து ஜெர்மனியில படிக்கிறாங்க, ஒரு சவர தொழிலாளியுடைய மகள் வந்துட்டு மலேசியால படிக்கிறாங்க. இவங்களுடைய அனைத்து செலவினங்களும் தமிழ்நாடு அரசுடையது. இதல்லவா தமிழ்நாடு. கிராமத்துல இருந்து வந்து ஒரு மாணவி ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு ஜப்பான் நாட்டில் உள்ள மொழியை வந்து தெளிவா கத்துக்கிட்டு சிறப்பா பேசுறாங்க. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா அவங்க மகன் கூடயே டிப்ளமோ அவங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஒரு கூலி தொழிலாளி அவருடைய மகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பொண்ணு படிச்சு நல்லா வந்து இன்னைக்கு வந்து முதல் தடவை சம்பளம் வாங்கியிருக்காங்க. அந்த சம்பளத்தை அவங்க அப்பாவுக்கு அந்த மேடையிலேயே கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. வாய் பேச முடியாமல் காதும் கேட்காத ஒரு தங்கை ஒருத்தவங்க பேட்மிண்டனில் உலக சாதனை படைச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியோட நன்றி சொல்கிறாரு எல்லாருக்கும். அவர் கண்ணீர் மல்க ஒவ்வொருத்தருக்கா நன்றி சொல்கிறார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கார். சைக்கிள் கூட என் வீட்டில் கிடையாது, ஆனால் நான் ஏவியேஷனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி சொல்கிறாப்புல. இப்படி ஏராளமான தம்பி தங்கைகள் அந்த மேடையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய குடும்ப பின்னணிகள், அவங்க எப்படி படித்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாங்க, அரசு அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு, என்னென்ன திட்டங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இப்போ புரியுதா ஏன் சனாதன சக்திகளால் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு அவங்களால சுத்தமாக முடியல அப்படின்றதெல்லாம் இப்போ புரியுதா? இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலவரம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இப்படி தான் இயங்கும். தமிழ்நாடு என்றைக்குமே கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். கல்வி தான் நம்மளை உயர்த்தும், கல்வி தான் நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரே ஆயுதம். அப்பா கிட்ட சொல்லணும். என்னம்மா சொல்லணும், சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதே இல்லை. லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி,
இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாதம் சம்பளம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. விட்டா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும் போல இருக்குங்க நமக்குலாம். அருமைங்க, அருமை. ஜெயிச்சிட்டீங்க ஐயா, ஜெயிச்சிட்டீங்க. ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? என் மகளை படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொட்டை படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கணும், என்னை நம்பி இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா. பெருமையாக இருக்கு. நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல, இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இதை பார்த்து பெருமைப்படுவாரு. சீக்கிரம் வீடு கட்டுங்க, ஓகேயா? தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச். ஏங்க, பேச வார்த்தைகள் எதுவும் எனக்கு வரலைங்க. அப்படியே குரல்லாம் வந்து தழுதழுக்குது. நமக்கு வந்து ரொம்ப அப்படியே இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. இப்போ இந்த தங்கையுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேமா. இவங்க பேசுகிறப்போ என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தண்ணீர்லாம் ஒழுகக்கூடிய ஒரு வீட்டில் தான் இவங்க இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நோட் பண்ணிட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே புதிய வீடு ஒன்று கட்டி கொடுக்கறதுக்கான ஆணையை வந்து அவர் வழங்கியிருக்காருங்க. உண்மையாலுமே ஒரு பெரும் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் புரட்சி நடந்திருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எதிரிகள் என்னதான் அவதூறு பரப்பினாலும், என்னதான் வந்து இதெல்லாம் எதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணாலும் உண்மையை நிதர்சனத்தை யாராலுமே மறுக்க முடியாதுங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தப்போ பல பேர் பலவிதமான விமர்சனங்கள் முன் வச்சாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ரூபாயை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ரீசார்ஜ் பண்ணுவாங்க, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஃபோனில் அதை இதையும் பார்த்து பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடும். அதனால இது வந்து தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணட்டும், இல்லையா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எதையாவது வாங்கிக்கிட்டோம், காலேஜில் கேன்டீனில் எதையாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த காசு யூஸ் ஆகட்டும், எதுக்காவது யூஸ் ஆகிட்டு போட்டோமே, அதெல்லாம் வந்து அவங்களுடைய ருட்டீனுடைய ஒரு பார்ட்டு தானே. ஆனால் இப்படிலாம் கிண்டல் அடித்தாங்கல்ல, இப்போ பாருங்கள், அந்த காசில் ஒரு பார்ட்டை வச்சு தான் காது கேட்காத ஒரு தாய்க்கு அந்த மிஷின், காது கேட்கக்கூடிய அந்த மிஷினை வந்து அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கு. இதையெல்லாம் பாராட்ட வேண்டாமா? இதெல்லாம் பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை கூட இந்த எதிர்கட்சியினர் யாருக்குமே இல்லையே அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திமுக வெறுப்புன்ற ஒரு மனநிலை எவ்வளோ நல்ல திட்டங்களை கூட இவங்களெல்லாம் இந்த மாதிரி வெறுக்க வச்சிருக்குன்னா, அப்போ எதுக்கு இவங்களுக்கு திமுக மேலே இந்த அளவுக்கான வன்மம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியலங்க. இவங்கெல்லாம் மனுஷ பிறவிகளா இல்லையா அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. தமிழ்நாட்டுடைய குரலே இதுதான், நீ படி, உனக்கு என்ன செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ்நாட்டுடைய குரலே. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் இந்த குரலை வந்து ஒலிப்பாங்க. ஆல்சோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்கள் படிங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து அவர் கொடுக்குறாரு. இதுதாயா தமிழ்நாடு, இதை அடிப்படையாக வச்சுதாயா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்களும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளும் வந்து இதை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கும். இதுக்குள்ளேயே 1000 குறை 1008 நொட்டம் சொல்லிக்கிட்டு காலை உணவு திட்டம்லாம் எவ்வளோ அருமையான திட்டம்ங்க. இதில் பலனடைஞ்சவங்க கூட இந்த மேடையில் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் எங்கேயோ ஏதாவது ஒரு குறை நடந்திருக்கு, ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த குறையை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஒட்டுமொத்த திட்டத்தோடைய நோக்கத்தையுமே வந்து சிதைக்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு திட்டமுமே கொண்டு வர்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கைகள் தான் இருக்கும். திமுகவுடைய கொள்கைகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டங்கள்லாம் வகுக்கப்படுது இல்லையா? ஆனால் அந்த நோக்கத்தையே வந்து மக்களுக்கு தெரிய விடாமல்
பாருங்க இப்படி நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தையே வந்து குறை சொல்லி அந்த திட்டத்துடைய நோக்கத்தையே வந்து டைவர்ட் பண்ணி அதை அப்படியே வந்து டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாங்க. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு என்ன பெண்களை கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது. புதுமை பெண் திட்டம்னு சொன்னால் அதுக்கும் ஒரு இது வர்றது. பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னால் பஸ்ஸு எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றது. ஆக மொத்தம் இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, இது எந்த கொள்கைகளின் அடிப்படையில் வச்சு கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுனால என்ன மாதிரியான கருத்தியெல்லாம் இங்கே டிஸ்ட்ராய் பண்ணப்படும், வலதுசாரி சித்தாந்தங்கள்லாம் அப்படியே வேரோட மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற மாதிரிப்பட்ட திட்டங்கள், இப்படின்லாம் வந்து பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய விடாம ஆக்கி இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு அதுவும் எப்படி குறை சொல்றாங்க பாருங்களேன். எப்படிதான் இவங்களுக்குலாம் மனசு வருதுன்னே தெரியல இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் குறை சொல்றதுக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, இந்த நிகழ்ச்சி இந்த எதிர்கட்சிக்காரனுங்க அணில்கள் அவனுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டானுங்கன்னா ஏதோ சும்மா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சி பல இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். இப்போ இந்த விழாவே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விழா தான். இதுலேயே இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ திட்டங்கள், இவ்வளோ மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க பலனடைஞ்சவங்க. இப்படியெல்லாம் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்குன்னா ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா எடுத்தா எவ்வளோ இருக்கும். திமுக செய்த சாதனைகள், திமுகவுடைய திட்டங்கள், இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து விழா எடுக்கணும், நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு சாதனைகளுக்கும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளோ நிகழ்ச்சி நடத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போது இந்த திட்டத்தினால பலன் பெற்ற குழந்தைங்க அப்படின்லாம் சொல்கிறத விட நிறைய பேருக்கு கல்வின்னு சொன்னாலே கோவம் வருதுங்க, கல்வியை கொண்டாடுறதுனாலே கோவம் வருதுங்க. வரட்டு அந்த கோவம் தாங்க நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. கோவம் வரட்டு, பொது வெளியில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லட்டு மீண்டும் மீண்டும் அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். திமுக மேலும் மேலும் கல்விக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான திட்டங்களையும் தேவையான எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. எதிர்கட்சிக்காரங்க திமுக மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமையின் காரணமாக ஏதாவது வந்து கருத்துக்களை சொன்னாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றதே தெரியாமல் எதையாவது பேசி வைக்கட்டும், வளரட்டும், நமக்கு தான் ரொம்ப நல்லது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.